ஏதாவது சாதிக்கணும். அதான் இவரு சொல்றாரு, யாரு பெர்கமன், ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் யாருக்கு செய்ய வேணுமோ ஏசுராஜ். நம்மளுக்கெல்லாம் வேலை இல்லை, அப்பா அம்மாக்கு பிள்ளைங்க பார்த்தா யாருக்கு வேலை செய்யுது, இதுதான் செய்ய தெரியுது நம்மளுக்கு. ஆனா ஏசப்பாக்கு செய்யணுமா? செய்யல. அதான் அவருக்கு கஷ்டப்பட்டு பாடுற காலங்கள் கடவுள். ஆனா நம்ம இனியாவது என்ன பண்ணுவோம், ஏசப்பாவுக்காக வாழ்வோம். அநேகருக்கு ஏசப்பா பத்தி சொல்லுவோம். அநேகர் எப்படியாவது ஒரு கூட்டம் ஜனத்தை யாருக்காக சேர்த்தணும், நம்மலாம் ஆண்டவருக்காக சேர்க்கணும். ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபைனான்ஸ் கொடுக்குறான் பாரு, அவங்ககிட்ட ஒரு 10 லட்சம் குத்துட்டு போய் 10 பேர் குத்துட்டு வசூல் பண்ணுவாடானா அவனுக்கு கமிஷன் தரணும். என்ன பண்றான், மகளிர் போறான். என்ன பண்றான் குழு, ஏன் அவனுக்கு என்ன கிடைக்குதான்? கமிஷன். அதுக்காக நீ வாங்கலாம் கூட போற, நீங்க அடுத்த வாரம் கூட கட்டுங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், வாங்கிக்கங்கன்னு குத்துட்டு வந்துடுறோம். அவனுக்கு எவ்வளோ டெக்னிக் பத்தியா? எப்படியாவது அவனுக்கு என்ன பண்ணோம், பணத்தை குத்துட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கணும். அவன் அது மாதிரி நினைச்சுக்கிறான். ஆனா நம்மளுக்கு அது மாதிரி டெக்னிக் தெரிய மாட்டேங்குது. எந்த ஆத்மா எங்க இருக்குது, அவங்க கிட்ட எப்படி சுவிசேஷம் சொல்லணும், எப்படி ஏசப்பா பிள்ளையா மாத்தணும், நம்மளுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது டெக்னிக். அவங்க நல்ல உலகத்தை நல்லா டெக்னிக் பண்றாங்க. நல்ல இது பிசினஸ் பண்றவங்க கூட பாருங்க, ஒரு துணியத்தான் இன்னொரு துணினாவா ஆனா புரியல, அந்த வேலையை அது போட்டுருப்போம். இந்த பேண்ட் 100 ரூபானா இது அவன் என்ன பண்ணுவான், 200 ரூபாய் போட்டு இன்னொரு பேண்ட் 100 ரூபாய், ஒரு பேண்ட் 200 ரூபானா இன்னொரு பேண்ட் பிரின்னு கொடுத்துருவான். ஆனா பிரி கிடையாது, அதுவும் 100 200 அவ்வளவுதான். நம்ம நினைச்சோம் ஐயோ பிரியா கொடு, எவனும் பிரியா கொடுக்க மாட்டான். எவனா பிரியா கொடுக்குறானேம்மா, எவனும் பிரியா கொடுக்கறதில்ல. சும்மா சொல்றது ஃப்ரீயா கொடுக்குறான், அவனுக்கு ஃப்ரீயா கொடுக்குறான், எவனும் கொடுக்கறதில்ல. நம்ம குடும்பம் ஒரு 10 ரூபாய் யாருக்குண்ணா பிரியா, அவன் வந்து ஐயா அம்மா அப்படின்னா தான் நம்ம கொடுப்போம். இல்லாட்டி சும்மா கொடுக்குறது நம்மன்னா அவ்வளோ அப்பாட்டா நம்ம அப்படி கிடையாது. சரி, நம்ம வேத வசனத்துக்கு கிளம்புவோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஜெபிக்கும். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்க ஒரு விஷயம் நல்ல பிதாவே. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல என்ன சொல்றாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள. இன்னைக்கு மனசுதான் அதான் அங்கதான் என்ன நடக்குது, தவறே நடக்குது. உறுதியாலாம் ஏசப்பா பிடிக்கிறதுல, நம்ம எல்லாம் எப்படி பிடிக்கிறதுல, உறுதியா பிடிக்கிறதுல. ஏதோ நாத்திகமானா எங்க போறோம், சர்ச்சைக்கு போயிடறோம். சரியா போச்சு கடமை, நம்முடைய கடமை. சர்ச்சைக்கு போனோம், அதுவே முடிஞ்சு போச்சு, ஒரு வாரத்துக்கு இல்ல, அதுவே கூட. ஆனா இவர் என்ன சொல்றாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன். என்ன உடைய இருக்கணும், மனசு இருக்கணும். உலகத்தான் சொல்றான், மனசு இருந்தா மார்க்கம் உண்டா. என்ன இருந்தா மனசு உண்டா மார்க்கம் உண்டா அவன் சொல்றான். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது, உறுதியாய் பற்றி கொள்ற மனதுடையவன். ஏசப்பா உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன் எப்படி இருப்பானா, உண்மையே நம்பி இருக்கிறபடினால். அல்லேலூயா. நம்பி இருக்கிறான், ஆண்டவரே நம்பி இருக்கிறான், அவன் தான் உறுதியாக பிடித்துன்னு இருப்பான். ஆமென். எது வந்தாலும் யாரை விட மாட்டான், ஆண்டவர் விட மாட்டான். ஆண்டவர் அவன் தாங்க உண்மையான பிள்ளை. எது வந்தாலும் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை நான் சோத்தரிப்பேன். அவன் தான் ஏசப்பா உறுதியா பிடித்துக் கொள்கிறான். நம்ம எல்லாம் உறுதியா பிடித்துக் கொள்கிறோம் கிடையாது. அல்லேலூயா. நமக்கு எதனா ஒன்று ஆசை, நாத்திகமா எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா எங்க போயிடுறோம், ஃபங்க்ஷனுக்கு போயிடுறோம். உறுதியா சர்ச்சுக்கு போறோம் இல்ல. நம்ம என்ன சொல்றோம், உறுதியாய் பிடித்துக்கணும் வேதம் சொல்லுது. இவர் என்ன சொல்றான், நம்ம எல்லாம் உறுதியெல்லாம் கிடையாது, அந்தந்த சமயத்துக்கு ஏற்றபடி நம்ம நடந்துக்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால். யாரை நம்பி இருக்கிறானா, தேவனையே நம்பி இருக்கிறான். நம்முடைய வாழ்வை யாரை நம்பி இருக்கணும், ஆண்டவரை நம்பி இருக்கணும். அல்லேலூயா. நம்ம நம்புறமோ இல்லையோ, இந்த மிருகஞ்சீவெல்லாம் பாருங்க யாரை நம்பிக்கிது, ஆண்டவர் நம்பிக்கைதான். வேதம் சொல்லுது, ஏற்ற வேளையில ஆகாரம் கொடுப்பேன் என்று யாரை நோக்கி பார்க்கிறோம், அதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அதுக்கு அறிவு கூட நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கெல்லாம் என்ன, வேலைக்கு போனாதான் வேற வழி இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் கூட ஒரு நம்பிக்கை அதுக்குள்ள இருக்குதான்னு பார்க்கணும். அல்லேலூயா. நம்பிக்கை. அப்ப நம்பிக்கையானது மிக மிக முக்கியம்.
ஏனென்றால் இங்க என்ன சொல்ற, உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால். அப்ப யார நம்பணும்? நம்ம ஆண்டவரே உறுதியா நம்பணும். வாழ்வானாலும் தாழ்வானாலும் எது இருந்தாலும் யார நம்பணும்? ஆண்டவர். ஏசப்பா செய்தே ஆகுவாரு. செய்யாத காரியம் ஒன்றும் கிடையாது. கால தாமதம் ஆகும், ஆனால் நம்ம எப்படி பிடிக்கணும்? உறுதியாய் பிடிக்கணும். உறுதியாய் பிடிக்காதனால தான் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சமாதானம், இன்னும் ஆசீர்வாதம் வரல. அல்லேலூயா. உறுதியாய் பிடித்துக்கொள்ளணும். யார? ஆண்டவர் உறுதியாய் பிடித்துக்கொள்ளணும். என்னங்க நாங்க ஆண்டவர் பிடிச்சுதான் இருக்கிறோம், பிடிக்கிறோம். ஆனா எப்படி பிடிக்கல? உறுதியா பிடிக்கல. உறுதியா பிடிக்கல. எப்படி பிடிக்கல? உறுதியா. இந்த யாரு உறுதியா பிடிப்பாங்க தெரியுமா? தண்ணியில் அடிச்சுன்னு போகும்போது பக்கத்துல இருக்கிறவங்கள பிடிச்சிக்கிறாங்க. உனக்கு என்ன அனுபவம் வரல? கிணத்துல முழுகும் போது இன்னும் வரல, நீ அனுபவத்துல வரல. நீ ஒண்ணு கல்யாணம் பண்ணும் போது மாப்பிள்ளை பிடிப்பான் பார். யாரு கைய? யாரு கைய பிடிக்கும்? பொண்ணு கைய விட மாட்டான். யாரு விட மாட்டான்? மாப்பிள்ளை. பொண்ணு என்ன பண்ணாது? கெட்டியா பிடிச்சுவாங்க. அதான் உறுதி. அடையா இவெல்லாம் காப்பாத்துக்கு ஓடுறவன், ஆனா அவங்க பிடிக்கிறாங்க பாரு. அதான் உண்மையான பிடி. அலேலுயா. உறுதியாய் பிடிக்கிறாங்க பாரு, கெட்டியா. இவங்க கணவன் மனைவி என்று அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கு என்ன ஆயுது? தீர்மானம் ஆயுது சொல்லுறாரு. இன்று முதல் இவர்கள் கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். இதை ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. இதுக்கப்புறம் இது குறித்து ஒருவரும் பேசக்கூடாது அப்படின்ட்டு அவர் இந்த அம்மா கையில அந்த ஐயா கொடுப்பாரு. ஐயா கையில யாரு கொடுப்பாங்க? அந்த அம்மா கையில பிடிச்சிக்குவாங்க. சரியா போச்சு. புச்சினே தான் எங்க போனோம்? மேடைக்கு போனோம். புச்சினே தான் வெளியே வரணும். விட்டுவாங்க? விட மாட்டாங்க. விட்டுவாங்க. அம்மா கெட்டியா பிடிச்சிக்குவாங்க. யாரு மாப்பிள்ளை பிடிக்கிறானோ இல்லையா, பொண்ணு கெட்டியா பிடிச்சிக்கும். விட்டுக்கிட்டு ஓடி போடுவான் கெட்டியா. அது மாதிரி எல்லாம் யார பிடிச்சிக்கணும்? ஏசப்பா கெட்டியா பிடிச்சிக்கணும், விடக்கூடாது. ஏசப்பா நம்ம விட்டுமானா விழுந்து போடுவோம். அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பிடித்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுள்ளவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை எப்படி நடத்துன்னு சொல்றாரு? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரணம். பூரணம்னா என்ன? குறையே கிடையாது. பூரணம் என்னமா? குறைவே இல்லை. அதுக்கு பேர் தான் என்ன? பூரணம். பூரணம். எப்படி இருக்கிறீங்க? இப்போ என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்க, ஹவ் யூ? வெரி ஃபைன். என்ன சொல்றேன்? எத்தோன்னா நீங்க ஹவ் யூன்னு ஒன்னு நான் என்ன சொல்றேன்? வெரி ஃபைன் அப்படின்னு. நீங்க தனிமா என்ன கேட்டு பாருங்க. என்ன பிரதர் சீட்டு காட்டணும் பிரதர், என்ன பிரதர் வீட்டுல அரிசி இல்லை பிரதர், தனியா கேட்கும்போது சொல்றோமா இல்லையா? ஆனா அவன் கேட்கும்போது என்ன சொல்லிடுவான்? நல்லா இருப்பா, வெரி ஃபைன், நல்லா இருக்கிற ஒன்னும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டுக்கு தனியா வாங்கலாம், 2 பேரும் உட்காந்து பேசலாம். ஐயோ ஏன் கேக்குறீங்க? இந்த மாசம் முள்ள நான் படுறேன் பாரு கஷ்டம், எனக்கு தாங்க தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும்? வர்றாங்க போறாங்க. ஆனா பேசுறது மட்டும் எப்படி? ஃபைன். ஒரே வார்த்தை முடிச்சிடுறாங்க. வெரி ஃபைன். அப்படி ஏசப்பா என்ன சொல்றாரு? பூரணனா முழுமையா, எப்படி முழுமையா பூரண சமாதானத்துடன் அவர்களை காத்து கொள்வார். அவளுக்கு ஒரு குறையும் இருக்காது. அதான் சொல்றாரு தாவீது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் யாரு நம்ம பட்டினியா இருக்க மாட்டாங்களா? கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறையப்படாது. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு ஏசப்பா. பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வாராம். அல்லேலூயா. ஒரு குறையுமே இருக்காது, குறை என்பதே இருக்காது. ஏசப்பா வந்த வீட்டிலே சமாதானம், ஏசப்பா வந்த வீட்டில சந்தோஷம், ஏசப்பா வீட்டில வந்த குறை இருக்காது, ஏசப்பா வந்த வீட்டில மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஏசப்பா நம்முடைய குடும்பங்களில் இருக்கும் போது நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? பூரண சமாதானம், பூரண அழகுள்ள என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி இருக்கிறாராம்? பூரண அழகாம். அவரை வர்ணிக்கவே முடியாதாம். சூரியனை போல பிரகாசிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல யோவான் சொல்றாரு, அவர் பார்க்கும்போது நான் எப்படி இருந்தேன்? செத்தவனை போல வந்துட்டாராம். ஏன் அவ்வளோ பிரகாசம் பார்க்க? இன்னைக்கு சொல்றாங்க நிறைய பேர், ஏசப்பா கிட்ட போய் டூரிஸ்ட் வர மாதிரி. ஆண்டவரை பார்த்தேன். எப்படி பார்த்தான்னு தெரியல எனக்கு. ஆண்டவரை பார்த்தேன். அங்கே நான் எங்கே போய் வந்தாங்க இவங்கெல்லாம்? பரலோகத்துக்கு போய் வராங்க. அது எப்படி போய் வராங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா யோவானுக்கு வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்றாரு, அவர் பார்க்கும்போது நான் எப்படி வேண்டேன்னு சொல்றாருமா? செத்தவனை. அதுக்கப்புறம் எங்க பார்க்க முடியும்? செத்து போட்டு போய் பார்க்க முடியுமா? செத்தவனை போல விழுந்தேன். அப்போ எவ்வளவு பிரகாசம் முடிவுடா இருந்திருப்பாரு ஆண்டவர். எவ்வளோ மகிமையா இருந்திருப்பாரு.
அதனால்தான் வேதம் சொல்லுது, மூப்பர்கள் எல்லோரும் ஏசப்பா எப்போதும் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றி கொண்டிருக்கிற மத்தியிலே வாசு செய்கிற சேனை தேவனை கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படி போற்றி கொண்டிருக்கிற தேவன் தான் நம்மளை எப்படி நடத்துவாராம்? பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்படியானா யாரை காத்துக் கொள்வார்? யாரை நடத்துவார்? அவர் உறுதியாய் பற்றி கொள்கிறார். அல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொள்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், ரூத்து ஒரு அம்மா இருந்தாங்க, நகோமி என்று ஒரு அம்மா இருந்தாங்க. ரூத் யாரு உறுதியாய் பற்றி கொண்டாங்க? நகோமியை பற்றி கொண்டாங்க. அந்த அம்மா சொல்லி, நீங்க போயிடுங்க உங்க தேசத்துக்கு. இல்ல இல்ல, நான் போக மாட்டேன். எங்க போக மாட்டேன்? நான் அது ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சரி, இது போகலாம். ரோமர் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா ரோமர் 12 வருஷம். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா. அதனால தான் சொன்னாரு, நம்பி இருக்கிறபடினால். யாரை நம்பி இருக்கிறபடினால்? ஆண்டவரை நம்பி இருக்கிறபடினால். அந்த நம்பிக்கையில எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஏசப்பா நான் நம்பிட்டேன்பா. யாரை நம்பிட்டேன்? ஏசப்பா நான் நம்பி இருக்கிறேன். அதனால கர்த்தர் நிச்சயமா என்னோட வாழ்க்கை வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? அது மாத்திரமல்ல, உபத்திரவத்தில பொறுமையா இருங்கள். பொறுமையா இருங்கள். உபத்திரம் வந்த பிறகு பொறுமையா இருக்க முடியுமா? சொல்ற பொறுமையா இருங்கள். அதுக்கப்புறம் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்தில் எப்படி இருக்கணுமா? உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன். பார்த்தீங்களா எப்படி இருக்கிறான்? உறுதியாய் பற்றி கொள்கிறான். யார? ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்கிறான். ஏசப்பா என்னுடைய ஜபத்தை நிச்சயமாய் கேட்பார். நான் ஜெபிக்கிற ஜபத்துக்கு ஏசப்பா நிச்சயமாய் பதில் கொடுப்பார். பரலோகத்திலிருந்து எனக்கு என்ன ஒத்தாசை அனுப்புவார். அதனால தான் சொல்லுது, பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற அவரை நோக்கி நான் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவனத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இவங்க என்ன சொல்றாரு? உறுதியா ஜபத்தில் எப்படி இருக்கணுமா? உறுதியாய் தரித்திருங்க. அப்போ அவரை நம்பி இருக்கிற ஜனங்களை ஒருபோதும் தேவன் என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அதனால்தான் இங்க சொன்னாரு, நம்பி இருக்கிறபடினால் அவரை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிற. அவர் உறுதியாய் நம்பி இருக்கணும். எப்படி நம்பணும்? உறுதியாய் நம்பணும். அதனால்தான் ரூத் அம்மாவை சொன்னேன். ரூத் 1 18 வாசம். 334 பக்கம். 1:18. அவள் தன்னோட கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. இந்த அம்மா என்னன்னு இதான் சொன்னேன்ல, எனக்கு போயிடுங்க. ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுது? நான் போக மாட்டேன். அவன் தன்னோடு கூட வர மன எப்படி இருக்கிறான்? உறுதியாய் இருக்கிறான். அதுதான் உறுதி. எப்படி? மன உறுதியாய் உன் கூட தான் வருவேன். நீ போகிற இடத்துல நான் வரேன், நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன், நீர் வாசம் செய்கிற இடத்துல. அது 14 சொல்றாங்க அம்மா. அதுக்கு ரூத், நான் உண்மையை பின்பற்றுவது அல்லாமல் உண்மை விட்டு திரும்பி போதிக்கிறது என்னோடு கூட பேச வேண்டாம். நீ போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்க இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடைய இடத்துல நானும் மரணமுடைய அங்க அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று ஒண்ணு என்ன விட்டு பிரிக்காது. பாருங்க, அவளுக்கு எவ்வளோ நம்பிக்கை. உறுதியாய் பற்றி கொண்டா. யார? மன உறுதியாய் பற்றி கொள்கிற தம்முடைய மாமியை. அது போலதான் இங்க சொல்றாரு, நீ உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினால். ஏசப்பா நம்பிட்டுமானா ஏசப்பா நம்மள என்ன பண்ண மாட்டாரு? கை விட மாட்டார். கை விட்டா அப்படின்னா அந்த கடவுளை நம்ம ஆராதிக்கணும் அவசியமே இல்லை. அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்ற? உறுதியாய் பற்றிக்கொள்ள உணர்வுடன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன்
காத்துக்கொள்வீர். அப்போ பூரண சமாதானத்தோடு இருக்கிறோம்னா நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்னு அர்த்தம்? ஏசப்பா நம்பி இருந்தா தான் நம்ம சமாதானமா இருக்க முடியும். அல்லேலூயா. ஏசப்பா சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போனோன்னா அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, அதுக்கப்புறம் சமாதானத்தை கூறுங்க. இந்த வீட்டுக்கு நாங்க வரேன்னா இந்த வீட்டுக்கு நாங்க என்ன பண்ணணுமா, சமாதானத்தை கூறணுமா. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அந்த சமாதானத்துக்கு பாத்திரம் அந்த வீட்டில் இருந்தா அது இருக்குமா, இல்லாட்டி என்ன ஆயிடுமா, போயிடுமா. அல்லேலூயா. அப்ப நம்ம உறுதியாய் பிடித்து கொள்ளும் போது கர்த்தர் நம்ம எப்படி நடத்துவார்? பூரண சமாதானத்தோடு கூட நடப்பார். ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்க. ஜபத்துல எப்படி இருங்க? உறுதியா ஜபத்திருங்க. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. நான் ஏசப்பா விசுவாசத்திருக்கிறேன், நான் நம்பி இருக்கிறேன், நிச்சயமா தேவன் காரியங்களை என்ன பண்ணுவாரு? வாய்க்க பண்ணுவார். அவரு என்ன ஒருபோது தள்ள மாட்டாரு. என் ஜபத்துக்கு நிச்சயமா என்ன கொடுப்பாரு? பதில் கொடுப்பார். நம்பிக்கையில எப்படி இருங்க? உறுதியா இருங்க. அப்படி உறுதியா இருப்போம்னால் நம்ம எப்படி நடத்துவாரு? பூரண சமாதானத்தோடு நடத்துவார். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து நடத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.